எல்லா பிஸ்னஸையும் ஒரு சூப்பர் டூப்பர் பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு 7 சக்ஸஸ் ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம 6வது சக்ஸஸ் ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். சரியான மனிதர்களை சூஸ் பண்ணுங்க. எதற்காக? நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸில் யாராவது ஒருத்தரை ஆட் பண்ணுறோம். மொத்தம் 6 பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு. முதல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ரெக்ரூட்டிங். ஃபினாமினல் வேர்டு, ரெக்ரூட் பண்றது. உங்கள் கூட யார் இருக்கானோ அதை பொறுத்து தான் உங்களோட வளர்ச்சி இருக்கு. இப்போ எப்படி அதை சூஸ் பண்ணணும்? சரியான பீப்புள் எப்படி சூஸ் பண்ணணும்? 2 ரூல், தம் ரூலை வச்சு தான் சூஸ் பண்ணணும். ஒன்று எக்ஸ்பாண்ட், இன்னொன்று க்ரோ. எக்ஸ்பாண்ட் என்ன? உங்களுடைய பிசினஸை அதிகப்படுத்தணும், வளர்ச்சி பண்ணணும். அகலமாகவும் சரி, உயரமாகவும் சரி, அந்த மாதிரி நினைச்சு. க்ரோன்றது வளர்ச்சி, எக்ஸ்பாண்ட்றது விரிவுபடுத்துதல். இப்ப ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க யாரு? உங்க டீம் சைஸ் என்ன? அவங்களுடைய பிளஸ் மைனஸ் என்ன? உங்களுடைய பிளஸ் மைனஸ் என்ன? ஒரு நோட்டோ டைரி எழுதுங்க. உங்களுடைய பிளஸ் என்ன, உங்களோட மைனஸ் என்ன? டாப் 3 பிளஸ் பாயிண்ட்ஸ், டாப் 3 மைனஸ் பாயிண்ட்ஸ். சரி, இப்போ உங்க டீமுக்கு வாங்க. உங்களோட டீம் பீப்புள் யாரு? இந்த கீ பர்சனோட மூஞ்செல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பல பேர் காலியாகிறதுக்கு தான் காரணம். ஆனால் சொந்தக்காரனுக்கு உட்காந்துக்கிறது, சீட்டு தைக்கிறது, ஓட்டினா போதும், அவனுக்கு ஓட்டினா போதும், வாழ்க்கையை நமக்கு ஓட்ட முடியாம ஆயிடும். ஓடிடுவோம் நம்ம கடன் வாங்கிட்டு. அதுக்கு சரியான ஆளோட இருக்கணும், சரியான ஆளை வச்சுக்கணும். இப்ப உங்களுடைய டீம் பீப்புளுடைய ஸ்கில்ஸ் என்ன யோசிங்க. அவனோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன? மைனஸ் நினைச்சீங்கன்னா, நான் சொல்றது பிசினஸ்ல எப்பயுமே பிசினஸ் மட்டும் ரெவ்யூ பண்ணக்கூடாது, கூட இருக்கவனையும் ரெவ்யூ பண்ணணும். அவன் சரியில்லை நினைச்சா அடுத்த செகண்ட் அவனை தூக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, நம்மள எவனா தூக்கிறோம். விளையாட்டு கிடையாது பிசினஸ். சரியா? கஷ்டப்பட்டு கனவோட பிசினஸ் ஆரம்பிப்போம். ஏன்னா ஒருத்தன் சீட்டு தைப்பான், அவ்வளோ நெகட்டிவ் பண்ணுவான், டீமுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை பண்ணுவான், அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுவான். நல்லா போயிட்டு இருக்க பிசினஸ் 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டுரும். அது எங்கேயோ போயிடும். நல்ல திறமையானவங்க ஒருத்தவங்க நம்மள விட்டு போயிடுவாங்க. அப்ப யாரை களை எடுக்கணும்னு தெரிஞ்சுங்க. இந்த களை எடுப்பு விவகாரத்துல தான் நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. சிங்கப்பூர்ல என்னோட கிளைண்ட் ஒருத்தர், சரியா, அவர் ஒரு தமிழன் சொல்லிட்டு, அவர் தமிழன், அவரு நல்ல லீடிங் பிசினஸ் மேன், ரைட். அவர் ஒருத்தனை கூட்டு உள்ள வச்சாரு, எல்லாம் பொறுப்பை நம்பி கொடுத்தாரு. ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா? என்னென்ன விஷயங்கள் ரெடி பண்ணி என்ன அவரை பண்ண முடியுமோ அவரோட ஆபீஸ்க்குள்ள அவரே போக முடியாம ஆக்கிட்டான். இதுதான் என்ன சொல்றது. இத மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஊர்ல இருந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தவனுக்கு பண்ற துரோகம். இந்த மாதிரி நிறைய துரோகங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. அந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ணும்? பணத்தை ஏமாத்துறது மட்டும் துரோகம் இல்லை. எம்ப்ளாய்க்குள்ள நெகட்டிவ் கிரியேட் பண்றது, பாலிடிக்ஸ் பண்றது, வேலை செய்யாம ஓப்பி அடிக்கிறது, இது கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது. சரியா? நம்மளோட உழைப்பாளை ரத்தத்துலையும் வந்தது. நிறைய ஓனருடைய பிசினஸ் அவங்க ஒய்ஃபோட செயினை வச்சு, நகையை வச்சு, அவங்க அம்மாவோட நகையை வச்சு பண்ணது. புரியுதா? அவ்வளோ வழிகளா நான் தாண்டி வந்திருக்கேன். அதெல்லாம் கொண்டு நீங்க பிசினஸா போட்டு ஒரு தேவை, அவனுக்கு கனவு இல்லை, இலக்கு இல்லை, அவன் வாழ்க்கை ஓட்டினா போதும், நீங்க சம்பளம் கொடுத்துருவீங்க. பட் அவனை மாதிரி ஆளை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் சொல்ல டோன்ட் ரிப்பேரிங் சொல்லுவாங்க. தப்பான ஆளை வச்சுக்கிட்டு அவனை சரி பண்ணு நினைக்கிறத விட ஒரு மகா முட்டாள்தான் இது கிடையாது. டெட்லைன் கொடுங்க. இப்போ நீங்க ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, உங்க பாஸ் உங்களை வச்சு போனா. நான் வேலை செஞ்ச கம்பெனி எப்படி தெரியுமா? இந்தியாவிலேயே டாப் கம்பெனி மார்க்கெட்டிங்னு அவங்க தான். 30 நாள் தான் எனக்கு டைம். சரியா? ஒன்று நீ ப்ரூவ் பண்ணலன்னா 31 நாள் உன்னை தூக்கி வெளில போட்டுன்னு என் பாஸ் சொல்லுவான். என் பாஸ் சிரிச்சு நான் பார்த்ததே தெரியல. என் பாஸ் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அவனுக்கு சிரிப்பு வருமானு எனக்கு தெரியாது. அவன் ஒய்ஃப்டே சிரிச்சிருக்கானான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி டஃப்பான பாஸ் நான் தொழில் கற்றுக்கினேன். வெறியா இருக்கு எனக்கு இங்க பண்றத. எப்படியாவது ஓட்டினா போதுன்ற ஒருத்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி உங்க பிசினஸை ஓட்ட முடியும்? டைம் தானே போனோம். ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு 10,000 கொடுக்குறீங்கன்னா 330 ரூபா உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க போகுது. 330 ரூபாய்க்கு அவன் 10 மணி நேரம் வேலை செஞ்சா 33 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு நீங்க இழந்துட்டீங்க. 10 பேர் சேர்ந்தானா உங்க கம்பெனி காலி. உங்களோட வெறி, உங்களோட ஜெயிக்கணுன்ற அந்த ஆம்பிஷன், கோல் செட்டிங், அந்த மாதிரி இணக்கமான மனித, உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஒத்து வர மனுஷனை வச்சுக்க. நெகட்டிவ் பண்றானா, உங்களுக்கு ஏதாவது பண்றானா, நீங்க இல்லாத உங்களை பத்தி காசிப் பேசுறவனா முதல்ல அனுப்பிச்சிடணும். அவன் தான் ப்ராப்ளம், ஒரு வைரஸ். இதை பத்தி அது, இதை பத்தி இது, இவரை பத்தி தெரியும் எனக்கு அப்படி இப்படி யாருமே வேணாம். இங்க நம்ம பிசினஸ் நடத்துறது நம்மளோட கம்பெனியை எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கும், க்ரோ பண்றதுக்கும், ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும், சம்பாதிக்கிறதுக்கும் 6 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. 6வது ஸ்ட்ராட்டஜி சேரிட்டிக்கு 5% கொடுக்கணும். உங்களோட பணத்தை 6 விதமா பிரிக்கணும். இன்னொரு வீடியோல சொல்றேன். 6 ஜார் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு. அந்த 6 ஜார் வச்சு எப்படி பணத்தை சேமிச்சு நம்ம பணக்காரனா வருது. அதுல 6வது ஜார் என்ன அப்படின்னா 5% சேரிட்டி பண்ணும். நீங்க சரியான ஆளை வச்சுக்கல அப்படின்னா உங்களுக்கு யாராவது அந்த ஜார்ல காசு போடுற மாதிரி ஆயிடும். அதனால பிசினஸ் கத்தி மாதிரி அது. சரியா? 90% பீப்புளுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. பிசினஸ் நாலேஜ், பிசினஸ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டு பிசினஸ் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றேன், விளையாட்டுகள் நிறைய பிசினஸ் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவங்க தப்பான மனிதர்களை எடுப்பாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கூட ஒர்க் பண்றவங்க தப்பான மனிதர்களே தெரியாது, அவங்க நம்பி மோசம் போவாங்க. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்றது இந்த விஷயம் தான். பிக்கிங் பீப்புள் தான் ரொம்ப முக்கியம், ரைட்? அதனால
உங்களோட பிசினஸ் க்ரோ ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா சரியான மனிதர்களை சூஸ் பண்ணுங்க, சரியான மனிதர்கள் கூட வேலை செய்யுங்க, வேலை வாங்குங்க, பணம் கொடுக்குறீங்க, சும்மா வரல காசு, நமக்கு யாரும் ஃப்ரீயா கொடுக்கல, ரைட்? இதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெவ்யூ மானிட்டர் பண்ணிட்டு இப்போ ஒரு லிஸ்ட்டை போட்டு இதுல ஒரு இப்போ நீங்க இப்படி சிம்பிள் ஃபார்முலா ஒன்று சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட 10 பேர் இருக்கானா, இப்போ நான் வந்து ஒரு மென்டாரிங் டீம் வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு குரூப்பில் ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுப்பேன். அந்த 10 பேர்ட்ட நான் மாதம் 1ஆம் தேதி என்ன திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், நான் சொல்கிறத நீ செய்யலை அப்படின்னா 2 பேரை தூக்கிடுவேன். என்னோட மென்டாரிங் செஷன்லேருந்து 2 பேரை தூக்கிடுவேன். அந்த நீ கட்டின காசுக்கு நான் கோர்ஸை கொடுத்து ஒன்று அனுப்பிச்சிடுவேன். நீ ஒன்றும் லாஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் புதுசாக 2 பேர் எடுப்பேன். அப்படின்னும் போது தான் எல்லாரும் வேலை செய்வாங்க. இப்போ ஒரு டாப் லிஸ்ட் எடுங்க. உங்கள் கம்பெனியில் டாப் 10 பீப்புள் எடுங்க. அந்த 2 பேரை தூக்குங்க. அவன் உங்க கூட 50 வருஷம் இருந்தாலும் சரி, 500 வருஷம் இருந்தாலும் சரி, ரொம்ப காந்தியை விட நல்லவனா இருந்தாலும் சரி, நல்லவனை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, வேலை செய்யணும், ரைட்? அந்த 2 பேர் யாருன்னு சூஸ் பண்ணுங்க. 20% நீங்கள் மாசம் வேலையை விட்டு எடுத்தால் மட்டும்தான் பிசினஸ் சக்ஸஸ். அடுத்தவனுக்கு ஒரு பயம் வரும், நம்ம அடுத்து அந்த லிஸ்ட்ல 9 and 10 மாறிட்டோம், என்ன ஆகும்? கிரிக்கெட்ல தானே பண்றோம். இப்போ கோலி ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னவங்க கோலியை தூக்கணும்னு எல்லாரும் ஒட்டுமொத்த இந்தியாவை நினைக்குது இல்ல? எத்தனை பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்குது? ஏன்னா நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். எவ்வளோ இவன் ஏற்கனவே அதெல்லாமே ஃபாஸ்ட் ஹிஸ்டரி, இப்போ என்ன அவன் கட்டுறான் அப்படின்னு நம்ம தோணுது இல்லை? அதை ஏன் நம்ம பிசினஸ்ல பண்ணாம இருக்கும்? தப்பானால வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். புரிஞ்சுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பிரபஞ்சம் கொடி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோண்டா.